Hello friends, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எக்ஸலில் ரவுண்ட் அப் அண்ட் ரவுண்ட் டவுன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம், எப்படிலாம் யூஸ் பண்ண போகிறோன்றது வந்துட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அதிலே வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர்ஸ் வந்துட்டு பண்ணியிருக்கிறேன் with more decimals. ஓகே, ஸோ அந்த டெசிமல்ஸ் வந்துட்டு வச்சு தான் நம்ம வந்துட்டு ரவுண்ட் பண்ண போகிறோம். ரவுண்ட் பண்ணுறதுன்னா வந்துட்டு ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த 238.05970 நியரஸ்ட் நம்பர் எதுவோ அந்த நம்பரை வந்துட்டு ரவுண்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு காட்டும். பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா ரவுண்ட் போட்டுட்டு நம்பர், எந்த நம்பரை நம்ம ரவுண்ட் பண்ணணுமோ அந்த நம்பரை செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த செல்லில் இருக்கக்கூடிய நம்பரை நம்மளுக்கு ரவுண்ட் பண்ணணும். தென் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், இந்த டெசிமலுக்கு அப்புறம் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஜிட்ஸை நம்ம ரவுண்ட் பண்ணணுன்றது. ஸோ நான் 0 போடுறேன். 0 போடும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ 238 அப்படின்றது வந்துட்டு ரவுண்ட் ஆகிருக்கு. இதை அப்படியே காப்பி பண்ணி நான் கீழே போடுறேன். ஸோ 2.68 வரும்போது நியரஸ்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 3. ஸோ இது நீங்கள் ஜஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிக்கலாம். இது ரவுண்ட் அப் அப்படின்னா வாட் எவர் த டெசிமல் நம்பர், நியரஸ்ட் நம்பர் பார்க்காது, இந்த டெசிமல் நம்பர் வந்துட்டாலே வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். ஸோ 238ன்றது 239ன்னு காமிக்கும். பார்த்தீங்கன்னா ரவுண்ட் அப், இந்த ஃபார்முலா வந்துட்டு அதே நம்பர் தான் செலக்ட் பண்ணுறோம். அண்ட் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், எத்தனை டிஜிட்ஸ் நீங்கள் வந்துட்டு மாற்றணும் அப்படின்னு கேட்குது. 0 போடுறோம். பார்த்திங்கன்னா 238 239 ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா 58 59 ஆகிருக்கும். 262 63 ஆகிடுக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகி காமிக்குது. ஸோ ரவுண்ட் டவுன் அப்படின்றது வந்துட்டு ஒரு நம்பர் வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி காமிக்கும் டெசிமல்ஸ் இருந்ததுன்னா. ஃபார்முலா வந்து ரவுண்ட் டவுன், ஓப்பன் ப்ராக்கெட், நம்பர், எந்த நம்பர் நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கு வந்துட்டு அது வந்து ரவுண்ட் டவுன் பண்ண போகுது. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் வந்துட்டு டெசிமல்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரவுண்ட் அப் பண்ணணும்னு கேட்குது. 0 போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 238 ரவுண்ட் டவுன் பண்ணுது. இது வந்துட்டு உங்களுக்கு 0, இந்த டெசிமல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கம்மி பண்ணி உங்களுக்கு ரவுண்டாக காமிக்குது. இதுதான் ரவுண்ட் டவுன். ஓகேங்களா? இதில் வந்துட்டு அதே இது உங்களுக்கு வந்துட்டு 0 போட்டிருக்கிறோம். இப்போது நம்மளுக்கு வந்துட்டு 2 டெசிமல் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் 0 வந்துட்டு நம்மளுக்கு 2 போட போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம 1 by 1 எல்லாருக்கும் வந்துட்டு மாற்றுறதுக்கு ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். ஃபார்முலாஸில் எந்தெந்த செல்லில் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணுமோ அந்த செல் எல்லாத்தையும் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் கீபோர்டில் Ctrl+H கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் ஆப்ஷன் வரும். இதில் நீங்கள் வந்துட்டு என்ன சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த 0வை நீங்கள் வந்துட்டு 2ஆக மாற்ற போகிறீங்க. ஸோ இந்த 0 மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு சேஃப்டிக்காக என்ன பண்ணுறோம், எல்லாமே கமா 0 க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்கிறதுனால நம்ம இந்த ஹோல் கமா 0 க்ளோஸ் ப்ராக்கெட்டை நம்ம வந்துட்டு கமா 2 க்ளோஸ் ப்ராக்கெட்டாக மாற்ற போகிறோம். ஸோ ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லா இடமும் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அந்த 105 ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் காமிக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டிஜிட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கும். ரவுண்ட் பண்ணி காட்டுது. இது ரவுண்ட் அப், இது வந்து ரவுண்ட் டவுன். ஓகேங்களா? இதே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த டெசிமல்ஸ்க்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு 2 டிஜிட்ஸ் தான் இங்கே காமிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரிப்பன் ஆப்ஷன்லேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த டெசிமல்ஸ், இன்க்ரீஸ் டெசிமல் அண்ட் டிக்ரீஸ் டெசிமல் இருக்கும். ஸோ நீங்கள் டிக்ரீஸ் டெசிமல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை டிஜிட் வேணுமோ அத்தனை டிஜிட்டில் நீங்கள் வந்துட்டு செட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்துட்டு ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் அண்ட் ரவுண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் வந்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.